சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த ஆண்டு ஜூன் 14 கைது செய்யப்பட்டார். இந்த சூழ்நிலையில் அவர் இரண்டாவது முறையாக ஜாமீன் மனுவை தாக்கல் செய்திருந்த நிலையில் அந்த மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் சுரேஷ். இரண்டாவது முறையாக செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். இது குறித்து விவரம். வணக்கம். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கடந்த ஜூன் 14 கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த 8 மாதங்களாக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். ஜாமீன் கேட்டு அவர் இரண்டாவது முறையாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு கடந்த 14 விசாரணை துவங்கியது. 3 நாட்கள் நடந்த இந்த விசாரணையை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் மேற்கொண்டார். விசாரணையின் போது செந்தில் பாலாஜி தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதங்கள் என்னவென்றால், அவர் தற்போது அமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்திருக்கிறார், அமைச்சராக இல்லை, அதனால் சாட்சிகளை கலைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை, அதனால் ஜாமீன் வழங்க வேண்டும் என்றும், அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்களில் அமலாக்கத்துறையினர் திருத்தம் செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டும் செந்தில் பாலாஜி தரப்பில் முன்வைக்கப்பட்டது. ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்த அமலாக்கத்துறை தங்கள் தரப்பு தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆவணங்கள் எதையும் திருத்தவில்லை என்றும், இந்த ஆவணங்கள் அனைத்தும் சிறப்பு நீதிமன்றத்திலிருந்து நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் பெறப்பட்டன என்றும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் அமைச்சராக இல்லாவிட்டாலும் கூட அவர் செல்வாக்கான நபர் என்பதால் சாட்சிகளை கலைக்கக்கூடும் என்பதால் அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று அமலாக்கத்துறை தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இந்த இருதரப்பு வாதங்களும் முடிவடைந்ததை அடுத்து இந்த மனு மீதான தீர்ப்பை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருந்தார். இந்த நிலையில் இன்றைக்கு காலை இந்த மனுவில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தன்னுடைய உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அந்த உத்தரவில் இந்த மனுவில் எந்த தகுதியும் இல்லை என்பதால் இந்த ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது என்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் 8 மாதங்களாக அவர் சிறையில் இருப்பதை கருத்தில் கொண்டு இந்த வழக்கின் விசாரணையை 3 மாதங்களில் முடிக்க வேண்டும் என்று சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றமான சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.